மாநகராட்சி துப்புரவு பணியில தனியார் மயத்தை கைவிட கோரி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவுல கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ போலீசாருக்கும் அவங்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கடந்த 1ஆம் தேதி முதல் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகமாக ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. நாளுக்கு நாள் இந்த போராட்டம் தீவிரமடைந்த நிலையில இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. சாலையை மறித்து போராட்டம் நடத்தப்படுவதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு போராட்டக்காரங்களை அப்புறப்படுத்தணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றாங்க. அப்போ இருதரப்புக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதோட தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை காவல்துறையினர் குண்டுகட்டா தூக்கிட்டு போய் கைது செய்தாங்க. இந்த சம்பவத்தால பூந்தமல்லி நெடுஞ்சாலையில நள்ளிரவு நேரத்துல பரபரப்பு நிலவியது. முன்னதா நீதிமன்ற உத்தரவை மீறி போராட்டக்காரர்களை சந்தித்ததற்காக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தாங்க.